அவ்வளோதான். இனி 1½ மாதத்துக்கு இவங்கள எப்படி வச்சு சமாளிக்க போகிறேன்னு தெரியலை. எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஃபஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாய்ஸ் வேணும்னு கேட்டு ரிமோட் கார் வாங்கிட்டாங்க இன்றைக்கி. அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா சும்மா இருப்பேனா, எனக்கும் வேணும்னு சொல்லி அந்த 3D ஷேப்பில் இருக்க மாதிரி பசில் மேக்கிங் ஹவுஸ் ஒன்று வாங்கிட்டேன். அது வந்து சின்ன வயசில் இருக்கும்போது சுட்டி விகடன் புக்கு கூட கொடுப்பாங்க. இப்போல்லாம் அது வரதே இல்லை. நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரும்போதே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கீரை வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடணும். எப்போவுமே மேக்ஸிமம் 2 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ணுற மாதிரி வாங்க மாட்டேன். அதையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். டின்னருக்கு வந்து மசாலா இட்லி அண்ட் மசாலா தோசை தான் கேட்டிருந்தாங்க. அதான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதிசயமாக என் ஹஸ்பண்ட் கிச்சன் பக்கமாக வந்து தங்கம் இன்றைக்கி நான் இட்லி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காமெடியான ஷேப்பில் இட்லி ஊற்றி வச்சுருந்தாரு. பரவாயில்ல, டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்தது. மசாலா தோசையை ரெடி பண்ணி டின்னர் சூப்பராக சாப்பிட்டோம். இருந்த பாத்திரத்தையே வாஷ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.